கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திரகாரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டி, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவமில் குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஒரு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்கிறோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா, ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான இதில் மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையால், மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது, முல்லை பூ குருவுக்கு உண்டானது அது வாங்கி கொடுக்கறது, அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது, குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம் அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய, நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இல்லை. ஏன் குரு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, 10ல் குரு ஆயிருக்கே, பதவி பறி போகும்னு சொல்லுவாங்களே
அப்படின்னு சொன்னால் பதவியில் மாற்றங்கள் வரும். புதுசாக உங்களுக்கு பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாறுதல்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் பார்த்தோம்னா வேலையின் நிமித்தமாக, தொழிலின் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா திடீர் பண யோகங்கள் வரும். என்ன சார் 10ஆம் இடத்துல இப்படி இருக்கும்போது எப்படி சார் திடீர் பண யோகம்னா, நிச்சயமாக 17/3/2026 31/3/2026 பார்த்தோம்னா திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரேஸு, லாட்ரி, அதை தவிர உங்களுக்கு பார்த்தலையானால் இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது தவிர பார்த்தலையானால் 1/4 30 வரலும் தந்தையின் மூலியமாக சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் மூலியமாக சுகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், அது தவிர தந்தையின் மூலமாக உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரும், தந்தையின் வியாபாரங்கள் உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் பார்ட்னர்ஷிப், அதாவது தந்தை பண்ணக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு உண்டான பர்சன்டேஜஸ் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, இருக்கக்கூடிய தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி அடைந்து அவரே தனகாரகன்னு சொல்லக்கூடியார். தனஸ்தானத்தை வேறு பார்க்குறார். தனஸ்தானத்தை பார்க்குறார், தனகாரகன். நல்ல ஒரு ஏற்றம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் நல்ல நளினம் தெரியும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய தாய் ஸ்தானம்ன்றதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடியதை ஒரு தரம் படித்தாலே மனசில் ஏறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில், இந்த காலகட்டத்தில் குருவினுடைய வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். ஏன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு. புதிய கடன் அமையும். கடனில் பார்த்தோம்னா பழைய கடன்கள் வசூல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தோம்னா புதிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்பொழுதுமே பார்த்தோம்னா உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து, சர்க்கரை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. பொதுவாகவே 10இல் குரு பதவியை குலைப்பான்னு சொல்லுவாங்க. கவலைப்பட தேவையில்லை. பதவி உயர்வு வரும், புதிய இடத்தில் பதவி வரக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையும், தொழிலில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருப்பினும் சனியினுடைய பார்வை இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா உடல் நலத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு, அதை தவிர கொழுப்பு சத்து மற்றும் சர்க்கரை அளவுகள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அதுவும் கன்னியா ராசிக்காரர்கள், இந்த கவிஞர்கள், கலைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் முல்லைப்பூ வாங்கி கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு முல்லைப்பூ வாங்கி கொடுங்க. சுண்டல் வியாழக்கிழமை இது பண்ணுங்க. அதாவது மூக்கு கடலை சுண்டல் தானம் பண்ணுங்க. அது தவிர பொங்கல், சர்க்கரை பொங்கல், அது சனிக்கிழமை இது பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. கோவிலில் கொடுத்துட்டு தானம் கொடுங்க. தேங்காய் உடைங்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில்.
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லைன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஆலங்குளம் போயிட்டு வாங்க. ஆலங்குளம் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன இருந்தாலும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டே வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.